நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/6/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று பிற்பகல் 1:53 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் பிற்பகல் 2:23 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் பிற்பகல் 1:53 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 8:59 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை காலை 10:30 12 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமைனா நம்ம பெருமாளை வழிபாடு செய்வது நன்மை. அதே போல மகாலட்சுமி வழிபாடும் இன்னைக்கு செய்யலாம். கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்லு மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லும். கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் குரு பகவானும் புதன் பகவானும், சிம்மத்தில் அங்காரக பகவான், கேது பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். விருட்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா, அபிஜித் முகூர்த்தம். நான் முந்தியெல்லாம் தினந்தோறும் அபிஜித் முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாருக்குமே அந்த அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு. அது மதியம் 11:50 சில நேரத்துல 11:30 மணிக்கு ஆரம்பிக்கும், சில நேரத்துல 11:50 10 12:50 வரக்கூடியது. இது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது 27 நட்சத்திரங்கள் இப்ப இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து 28 நட்சத்திரமாக திகழ்ந்தது தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தம் இந்த நேரத்தில் எந்த செயல்களை செய்தாலும் வெற்றி கிடைக்கும். நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு சில நேரத்துல திதிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சாதகமாக இல்லாத பட்சத்தில் ஒரு காரியத்தை, அதாவது எதிர்காலம் சார்ந்த வேலைகள், ஒரு பெரிய வேலை எடுக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா இல்லை, அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அந்த நேரத்தில் சாதகமா கிரகங்களோ திதிகளோ நட்சத்திரங்களோ சாதகமாய் இல்லைனாலும், அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன? அபிஜித் முகூர்த்தம் 28வது நட்சத்திரம். ஜித் என்றால் வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள். இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை. செவ்வாய், சனிக்கிழமை, ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை என்று எந்த தடங்களும் தோஷமும் இல்லை அப்படின்றத நம்பிக்கை. நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் இருக்கின்றது. ரிஷிகளும் முனிகளும் மட்டும் அல்லாமல் தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர். நமது முன்னோர்கள் சூரியன் உதயமாகும் பொழுது அஸ்தமிக்கும் நேரத்திலும் உச்சமாக இருக்கும் காலங்களிலும்
நல்ல காரியங்களை செய்தால் நாம் எதிர்பார்த்த பலன்களை அடைய இயலும் என்பதுதான் இது. ஏன்னா சூரியன் உதயம் ஆகும் போதும் உச்சமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் எந்த விதமான திதி, நட்சத்திரம், கிழமை, தோஷங்கள் எதுவும் கிடையாது. அதே போலதான் இந்த அபிஜித் முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த நேரத்தில் எந்த காரியங்கள் செய்தாலும் அது ஜெயத்தை அளிக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான பலன்தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். அதே போல கோத்தூளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோத்தூளி முகூர்த்தம், அதே போல பிரம்ம முகூர்த்தம், அதையெல்லாம் விட இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் உண்டு. அதே மாதிரி இந்த முகூர்த்தங்களுக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. அதாவது அபிஜித் முகூர்த்த காலம் என்பது உச்சி காலம். இந்த உச்சிக்காலமான பகல் பொழுதாக இருக்கக்கூடிய 11:45 முதல் 12:15 மணி வரை உள்ள முகூர்த்த காலம் அது. அந்த முகூர்த்த காலத்திற்கு நட்சத்திரம், யோகம், கரணம் மற்றும் பஞ்சாங்க தோஷங்கள் எதுவும் கிடையாது. திருமணம் சார்ந்த பணிகள் கூட இதை செய்யலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கலாம், பதிவு செய்யலாம், பொன் ஆபரணங்கள் வாங்கலாம், மனை தொடர்பான பத்திரப்பதிவுகளை செய்யலாம், உத்தியோகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை சந்திக்கலாம், அரசு தொடர்பான உதவிகள் மற்றும் பணிகளை மேற்கொள்ளுதல் எல்லாம் செய்யலாம். அதே போல இந்த அடுக்குமாடி கட்டிடம் தொடர்பான பணிகள் துவங்க இதுக்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த செயல்களை செய்தாலும் அது வெற்றியை தரும். ஒவ்வொரு நாளும் 11 மணி, நல்லா எழுதி கூட வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தினமும் பகல் பொழுது, அதாவது உச்சிக்காலமான பகல் பொழுதாக இருக்கக்கூடிய 11:45 முதல் 12:15 வரை உள்ள முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம். இந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக ஒரு வேலை நீங்க செய்றீங்க, இந்த வேலை நமக்கு நடக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த நேரத்துல ஒருத்தர் இன்டர்வியூ அட்டன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒண்ணுமே அங்க பேசல, அந்த இன்டர்வியூ சொதப்பிட்டாருன்னா கூட ஆனா அவருக்கு அங்க வேலை கிடைச்சிடும். ஏன்னா அந்த நேரம் அவருக்கு வெற்றியை தரும். அதான் அங்க இருக்கிற நேரம். திருமண முகூர்த்தம் கூட இந்த நேரத்துல வச்சு செய்யலாம், தப்பே கிடையாது. அது ராகுகாலமா இருந்தாலும் சரி, யமகண்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த நேரம் நல்ல நேரம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி சமூக பணிகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கு கோபப்படாம செய்யுங்க. மற்றொரு தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாமல் இருந்தால் நல்லது. விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆடம்பரமான செலவுகளால் கையிருப்புகள்லாம் குறைக்கும். இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நன்று. இன்னைக்கு விநாயகப் பெருமானை நல்லா வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். முடிந்தால் ஒரு தேங்காய் வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க. அதிசய தென்மேல் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இழுபறியான சில விஷயங்களை தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு அமையும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு, மரியாதை, அதே மாதிரி புதியவர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்கா புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
உறவுகள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரும். அதே மாரி அரசு வழியில அனுகூலம் ஏற்படும். வழக்குகள் இருந்தால் அது இன்னைக்கு சாதகமான தீர்ப்புகள்லாம் வருகின்ற ஒரு தருணம். தன வரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். திட்டமிட்ட ஒரு காரியங்கள்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாளாக அமையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரமும் நன்றாக இருக்கும். இன்னைக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். ஆனா பேச்சில நிதானத்தை காட்டணும். சரிங்களா? பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. தந்தையால் உங்களுக்கு செலவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். ஆனா சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் மீதான விமர்சன பேச்சுகளால் ஒரு சில செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தியாகுகின்ற ஒரு தருணம். தள்ளி போன சில காரியங்கள் முடியும். சவாலான செயலை செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும். தனிப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. பெரியோர்களின் ஆலோசனை இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். பழைய சிக்கல்கள்லாம் விலகும். அலுவலக பணிகள்ல வேகம் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் முயற்சிகள் இன்னைக்கு திருவினை ஆக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். கால்நடைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வீடு மனை சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். அலுவலகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான இடமாற்ற சிந்தனைகள் மேம்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சகோதரர்கள் வழியில, அதுவும் மூத்த சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். தேவையற்ற விமர்சனங்களை தவிர்த்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
அதே மாதிரி வீட்டில் உள்ள மருமகள் மருமகன் வழியில சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். அதனால விட்டு கொடுத்து செல்லுங்கள், மனம் விட்டு பேசுங்க, அதன் மூலம் தெளிவும் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 1ஆம் எண் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த விஷயத்துல பொறுமையோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். வெளியூர் தொடர்பான கல்வி வாய்ப்புகள்லாம் அமையும். எதிர்பாராத வரவுகளால் பொருளாதாரம் மேம்படும். வியாபாரத்தில் சற்று விழிப்புணர்வோடு செயல்படுங்கள், லாபங்களை ஈட்டலாம். எதிர்மறையான விஷயத்தில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும், கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி வேலையில சரி, உத்தியோகத்துல சரி, சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பேச்சில் ஒரு அனுபவ அறிவு வெளிப்படும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. இழுபறியான விஷயங்களுக்கு திடீர் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சில விஷயத்தில் அதாவது வியாபாரமாகட்டும், இந்த உலகியல் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சமூக சேவை செய்வாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி செல்வம் செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்னைக்கு எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அசு நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாட்டில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள்ல மேம்பாடும். அதே மாதிரி மாறுபட்ட உங்களுடைய அணுகுமுறை சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம் கிடைக்கும். உங்களுடைய அணுகுமுறையால தான் அது கிடைக்கும். அதாவது சில பேர் வேகத்தோட எதையும் பேசுவாங்க. அது இல்லாமல் நிதானத்தோடு ஒரு அணுகுமுறையை செய்தால் நிச்சயம் நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் உத்தியோகத்துல உயர் அதிகாரி ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சகோதரர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.